ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வீக்லி வந்து ஸ்டாக்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் லைக் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீக்லி வந்து நம்ம இப்போ ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம பாஸ்ட் 2 வீக்ஸில் நம்ம போட்ட வீடியோ நீங்கள் எதுவும் பார்க்கலன்னா ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீக்லி வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் இதெல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் வந்து யாரும் உங்களோட அனாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் பை செல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது ஒரு டிஸ்க்ளைமராக முதல்ல நான் இதில் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லைக் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம ரொம்ப டீப்லி லைக் வந்து மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆல் இன் அண்ட் அவுட் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே, அது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இப்போதைக்கு அட்வான்ஸ் லெவல் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஷாப் ப்ரொவைட் பண்ணிடும். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ஸ்டாக்கில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஜேகே இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இந்த ஸ்டாக் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம வீக்லி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து வீக்லி எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன ஸ்டாக் பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரெண்டை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒரு சடன் ஃபால் அப்படின்னு சொல்ல போனால் இண்டெக்ஸ் மார்க்கெட்டு எல்லாம் டவுனில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனப்போமே இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த இடத்துலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து 17 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் வருது. ஓகே, நான் சப்போர்ட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் வருது, சப்போர்ட் பிரேக் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் இது வரைக்கும் நான் கொஞ்சம் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த திருப்பி இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வரும்போது இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வரும்போதோ நம்ம திருப்பி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ அதனால நான் வந்து இந்த வீக்கில் இந்த ஸ்டாக்கை நான் இப்போதைக்கு அன்லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து நான் வந்து அன்லிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து நம்ம பிஹேவியர் படி மார்க்கெட் இது வந்து போகலை. ஓகே, ஸோ இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை அன்லிஸ்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிர்லா சாஃப்ட் இந்தியா. ஓகே, பிர்லா சாஃப்ட் இந்தியா மார்க்கெட் ஆச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து சடன் ஃபால் ஆச்சு. ஓகே, ஸோ அந்த டைமில் எதுவும் நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணணும், கரெக்டாக ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், கரெக்டாக டார்கெட் எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒரு அளவுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அட் த மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சுருந்தோம். 25 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வந்து 25 பாயிண்ட்ஸ் ஐ திங்க் ஸோ 25 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்டாப் லாஸை நான் மெயின்டைன் பண்ணி நான் இந்த ஸ்டாக் ஒன்றும் எக்ஸிட் பண்ணலை. நான் வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து எனக்கு ரிஸ்க் எடுக்கிறோம்னா ரிவார்டும் அதே மாதிரி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு சொல்ல போகும்போது இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து மைட் பி 805 8010 இந்த ரேஞ்சில் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். ஓகே, நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஓகே பட் 806. அப்புறம் செகண்ட் டார்கெட் வந்து என்னது மைட் பி இந்த ஹைக்கு மேலே என்னோட செகண்ட் டார்கெட். ஓகே, 860 என்னோட செகண்ட் டார்கெட். ஓகே, ஃபைனல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது 911. ஓகே, 911 இதோட தேர்ட் டார்கெட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் ஓகே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹைலி ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் சொந்தமாக எதுவும் பண்ணாமல் நீங்கள் யார் எதுவும் எந்த ஒரு விஷயமும் பார்க்காம நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து லாஸில் போய் தான் முடியும். ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னு வந்துட்டாலே நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
பிகாஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுவாங்க, நாலேஜபிளாக இருக்குமே அப்படின்னு நினைத்து தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா சன் ஃபார்மா. ஓகே, சன் ஃபார்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்குங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இது வந்து கொடுத்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்ல போனால் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இது ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. பட் நம்ம இந்த ஸ்டாக் விட்டு எக்ஸிட் ஆகல. ஓகே, எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் அந்த ஃபால் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷில் வந்து இதுவும் ஓரளவுக்கு கீழே வந்துட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கில் இன்னும் வெயிட் பண்ணுறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து வந்து ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே போய் திருப்பி கீழே வந்து சின்ன சின்ன புல் பேக் எடுத்து தான் போகும். ஓகே, ஸோ இதில் வந்து திருப்பி இந்த லெவல்கிட்ட வந்துச்சுன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணிடுவேன். ஓகே, இந்த இடத்துல என்னது பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்த திருப்பி வரும்போது மார்க்கெட் திருப்பி இந்த லெவலில் வரும்போது நான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணிடுவேன். ஓகே, அதேமாதிரி செகண்ட் டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1603, இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டார்கெட். அப்புறம் செகண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1661. ஓகே, இது என்னோட செகண்ட் டார்கெட். ஸோ தேர்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கும் 1707. ஓகே, 1707 ரூபா என்னோட லாஸ்ட் டார்கெட். 1710 ரூபா. ஓகே, 1710 ரூபா என்னோட லாஸ்ட் டார்கெட். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்னது பார்த்தீங்கன்னா, என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1557.30. ஓகே, 1557 தான் என்னோட பையிங் ப்ரைஸு. பட் 30 பாயிண்ட்ஸ் 0.30 பைசா எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதை நீங்கள் பார்க்காதீங்க. என்னோடய பையிங் ப்ரைஸ் வந்து 1557 ரூபா பையிங் ப்ரைஸு. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட் இங்கேருந்து வந்துச்சுன்னா நான் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் இதில் நான் புக் பண்ணிடுவேன். 1603 என்னோடய ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 1603 ரூபா என்னோடய ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னது 1660 என்னோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்ட் டார்கெட் வந்து என்னோட ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும் 1710. ஓகே, 1710 ரூபா என்னோட லாஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெண்டையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு போகுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கில். அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரால் இந்தியா. ஓகே, கேஸ்ட்ரால் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரால் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. நம்ம லாஸ்ட் வீக் தான் ஆட் பண்ணோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவே பார்த்துக்கிடுங்க ஒன்ஸ், பிகாஸ் உங்களுக்கும் கிளியராக புரியும். ஓகே, நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட். நல்லா சப்போர்ட் எடுத்து நான் நினச்சேன். என்னோட அனாலிசிஸ் என்னென்னா, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட சப்போர்ட் இருந்துச்சு, என்னோட அனாலிசிஸ். பட் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி, ஓகே, இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணுது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு நெக்ஸ்ட் டே நாளைக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ தட் நான் நாளைக்கு இந்த இடத்துல என்னோடய ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி இல்லைனா இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, நான் இந்த ஸ்டாக்கை வந்து நாளையிலேருந்து இதை வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவேன். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஓகே, ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து நான் எடுத்து சைடில் வச்சுருவேன். ஒரு நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் வீக் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். பட் தெரியும் எல்லா மார்க்கெட்டும் விழுந்துச்சு. இதுவும் மார்க்கெட் ஒரு நல்லா ஃபாலோ ஆகிட்டு. ஓகே, நல்லா ஃபாலோ ஆகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்டே வந்துருச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக்கு கேஸ்ட்ரால் இந்தியா வந்து இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஃபார்ம் ஆகி, இல்லை சப்போர்ட் லெவலுக்கு மேலேயோ இந்த க்ளோசிங்க்கு மேலே இந்த இது ஓப்பன். ஓகே, ஓப்பன் க்ளோஸ். ஓகே, இது ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு எனக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து என்ன பார்த்தோம்னா, ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ். ஓகே, நம்ம ஜென் டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு பியரிஷ் மோடில் இருக்குது. ஓகே, பியரிஷ் மோடில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கரெக்டாக இல்லையா? ஸோ நான் வந்து இந்த வாரத்தில் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓகே, கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் லெவல்கிட்ட வந்துச்சுன்னா நான் இந்த சப்போர்ட்லேருந்து பை பண்ணுவேன். ஓகே, இந்த சப்போர்ட்லேருந்து பை பண்ணுவேன். ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கில் நான் பையிங் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன இருக்குன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து சேம் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குதோ அது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும்.
ஓகே. பை பண்ணதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டில் ரூ. 855 போய்கிட்டு இருக்குது. இது உன்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். பட் இன்னும் என்ட்ரி எடுக்கல. ஓகே. நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். நான் என்ட்ரி எடுத்தோன்னே நான் இந்த ஸ்டாக் வந்து நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிடுவேன். ஸோ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களும் நீங்கள் ஃப்ரீ சேனல் தான், நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்குள்ள அப்டேட் எல்லாம் அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம அதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களும் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ ஜென் டெக்னாலஜிஸ் ஒன்ஸ் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா நம்ம அதில் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னது, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 798. ஓகே. ரூ. 798 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சுன்னா 798, ஆமாம் 798, ரூ. 800 கிட்ட வந்தாலும் நான் பை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ரூ. 800 கிட்ட 800 கிட்ட வந்தாலும் நான் பை பண்ணிடுவேன். அப்படி பை பண்ணிவிட்டு கீழே வரும்போது நான் வந்து குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணிக்கிடுவேன். ஓகே. ஸோ என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து சொல்லிட்டேன். இதில் ரூ. 800 என்னோட பையிங் ப்ரைஸ். அப்புறம் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரூ. 850 கிட்ட என்னோட ஃபஸ்ட் டார்கெட் இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து 900. ஓகே. 900. ஓகே. 930 கிட்ட என்னோட செகண்ட் டார்கெட் இருக்கும். தேர்ட் டார்கெட் வந்து என்னது, கரெக்டாக ரூ. 1000. ஓகே. கரெக்டாக ரூ. 1000 என்னோட தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ட்ரி ஆனோன்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் இதோட அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். என்னோட அனாலிசிஸில் நீங்களும் ஜஸ்ட் பார்த்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டாப் 5 ஸ்டாக் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் நான் எதுக்கு எடுத்துருக்கிறேன்னா 1 2 3 4 5 நம்ம வந்து டாப் 5 ஸ்டாக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டாப் 5 மினிமம் 5 ஸ்டாக் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குறதா என்னோட ஒரு இது. ஓகேங்களா. நான் வந்து என்ன நினச்சி இந்த வீடியோ போடுறேன்னா, மினிமம் ஒரு 5 ஸ்டாக் நீங்கள் வந்து இன்ட்ராடே, இது நீங்கள் ஸ்விங் ட்ரேட். ஓகே. நீங்கள் பை பண்ணிவிட்டு உட்காந்துக்கலாம். இது வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேஷன்ஸ் தாங்க வேணும். ஏன்னா பை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காரும்போது லைக் உங்களுக்கு வந்து அதிக டைம் வந்து மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா இது நான் விட்டுருவேன். ஓகே. இது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி எனக்கு ஒரு பெருசாக எதுவும் லாஸ் ஆகாது. ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஒரு சைடில் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்மை நம்ம இதில் போட்டு நம்மளோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதில் டாட்டா ப்ராடக்ட்னு இதில் வந்து நான் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஓகே, இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இதில் நான் வந்து டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் தானே. ஓகே. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் எதுக்கு நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே. சப்போர்ட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணி இது வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் கொடுத்துருக்குது. ஓகேவா. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணி அடுத்த கேண்டல் ஒரு புலிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புலிஷ் கேண்டல் தெரியும் உங்களுக்கு. ஓகே. இந்த புலிஷ் கேண்டல் என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட்டில் வந்து பயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி டெக்னிக்கல் ப்ளஸ் அனலிட்டிக்ஸ் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையில் தான் இருக்குது. ஓகே. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் டெக்னிக்கல் அண்ட் அனலிட்டிக்ஸ் ரேட்டிங். ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பை சிக்னல் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஓகே. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னா நாளைக்கு இந்த ப்ரைஸ்லேயே இருந்தாலும் நான் வாங்குறதுக்கு சரி. ஓகே. இது வந்து என்ன ப்ரைஸ்னால், இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். நாளைக்கு வந்து இதை நேற்று ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்ட வந்துச்சுன்னா இந்த இடத்துல 1200. ஓகே. 1200 கிட்ட வந்துச்சுன்னா என்னோட பையிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகே. இதில் வந்து என்னோட டார்கெட் என்ன இருக்குன்னா 1300. ஓகே. என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஓகே 40 பாயிண்ட் கிட்ட. ஓகே. ஸ்டாப் லாஸ் பெருசாக தான் வருது. நம்மளோட என்ட்ரி வந்து இந்த கேண்டல்லே ஆயிருக்கணும். பட் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது இப்போ தான் இதெல்லாம் செக் பண்ணேன். ஸோ செக் பண்ண அடுத்த வீக் நான் நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்குறேன். ஸோ அதனால் என்னோட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே. நான் வந்து குவான்டிட்டியை மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். குவான்டிட்டி வைஸில் நான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். அப்படி இல்லைனா நாளைக்கும் மார்க்கெட் கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஃபாலில் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் மைட் பி ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து 1200. ஓகே. 1200 என்னோட பையிங் ப்ரைஸாக இருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1050. ஓகே. 1050 கிட்ட என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்னா என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டும் 45 பாயிண்ட்ஸாவது மினிமம் இருக்கணும். ஓகே. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1245 என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே. 1240 என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட்னு பார்க்க போனீங்கன்னா என்னோட செகண்ட் டார்கெட் 480, 1284. ஓகே. 1284 என்னோட செகண்ட் டார்கெட். ஓகே. தேர்ட் டார்கெட் நம்ம வந்து ஒன்ஸ் இதை பார்த்தோம்னா டெக்னிக்கல் அப்புறம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்த்துக்கிடுவோம் ஒன்ஸ். ஏன்னா ஆஸ் பர் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி டாட்டா ப்ராடக்ட்னால நமக்கு எதுவும் அவ்வளோ பயம் இல்லை. அது எப்படியா இருந்தாலும் மேலே தான் போகும். ஓகே. இன்றைக்கி இல்லை நாளைக்குனாலும் அது மேலே தான் போகும். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக வரமாட்டேங்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.
ஓகே. பரவால்ல. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் இதா தான் வருது. ட்ரெண்ட் லைன பொறுத்தவரைக்கும் இது அப் சைட் போற மாரி தெர்ல. பட் ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ ஆஸ் பெர் மை அனாலிசிஸ் இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணுவேன் 1200. 3 டார்கெட் இது மைட் பி இன்னும் போலாம். ஓகே. இதுக்கு அடுத்தது மேல கூட போலாம். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து டாப்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் அனாலிசிஸும் பார்க்கலாம் நீங்க. இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிருக்குது. இந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி, மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு மூவ் குடுத்துருக்குது. ஓகே. ஸோ அதனால நான் வெயிட் பண்றேன். இந்த இதில நான் 1200 வந்தா இந்த இடத்துல பை பண்ணுவேன். ஓகே. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி இதே மாதிரி வீடியோ வரணும்னா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் நம்ம வீக்லி ஸ்விங் ட்ரேடிங் பத்தியும் போட்டுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். என்ன பிளான்னா, நான் வந்து இனிமேல் சைக்காலஜி பத்தி நெறைய பேசணும் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. சைக்காலஜி பத்தினா நெறைய பேருக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஓகே. ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கும். ப்ளஸ் ட்ரேட்ல ப்ராஃபிட் போய்க்கிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்மால் ப்ராஃபிட்ல கட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி நான் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான்ல இருக்கிறேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வீடியோவா போட்டு, நீங்க வந்து ட்ரேடிங்ல சீக்கிரமா சக்சஸ் ஆகுறதுக்கு நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிடுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்ட்டா வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ப ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 5 ஸ்டாக்ஸ் குடுத்துட்டோம். ஓகே. ஸோ நீங்களும் பாருங்க. பார்த்து அனாலிசிஸ் பண்ணுங்க. அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஹைலி ரிஸ்கி. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க வீடியோல. ஸோ ஓகே. பாய். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. பாய்.